Hello students, இன்னைக்கு Lagrange theorem பார்க்க போறோம். இந்த question வந்து sometimes வந்து state and prove Lagrange theorem கொடுத்திருப்பாங்க. State and prove Lagrange theoremனா statement எழுதிட்டு then நம்ம proof கொடுக்கணும். Sometimes statementே கொடுத்திருப்பாங்க. Statement என்னன்னா let G be a finite group, H be a subgroup of G. Then order of H divides order of G. Order of H வந்து divides order of G. இதுதான் நம்ம இப்ப prove பண்ணணும். இப்போ proof start பண்ணலாம். So this is a proof. இப்போ நம்ம கிட்ட ரெண்டே விஷயம் தான் இருக்கு. ஒன்று வந்து G, அது ஒரு finite group. H subgroup. இப்போ G finite group-ஆ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, G be a group எடுத்துக்கோங்க. இது ஃபைனைட்டா இருக்கனால அதுக்கு ஆர்டர் இருக்கு. ஸோ ஆர்டர் n எடுத்துக்கலாம். மீனிங் ஆர்டர் ஆஃப் G is equal to n. நெக்ஸ்ட் H வந்து சப்குரூப் ஆஃப் G. ஸோ G ஃபைனைட்டா இருக்கறனால ஹெச்சும் கம்பல்சரி ஃபைனைட்டா தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு ஆர்டர் m எடுத்துக்கலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் H is equal to m. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஆர்டர் ஆஃப் H டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. மீனிங் என்னன்னா ஆர்டர் ஆஃப் G டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் H is equal to some k கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வந்து இட் ஷுட் பி an integer. So order of G n எடுத்திருக்கோம், order of H m எடுத்திருக்கோம். So n by m is equal to k. So n is equal to km. இதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணணும். இப்போ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ரெண்டே விஷயம் தான் இருக்குது. ஒன்று குரூப் இருக்குது, இன்னொன்று சப் குரூப் இருக்குது. ஸோ நான் சப் குரூப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சப் குரூப்புடைய ஆர்டர் mன்றனால அதில் m எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ நான் h1 h2 goes on till hm வரைக்கும் நான் m டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். டிஸ்டிங்க்ட்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். பிகாஸ் ஆர்டர் வந்து m. ஸோ ஒரு எலிமெண்ட் கூட சேமாக இருக்கக்கூடாது. ஆல் த m எலிமெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சப்குரூப்லேயே ஐம் கோயிங் டு டேக் கோசெட். கோசெட்டில் நான் லெஃப்ட் கோசெட் எடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் கோசெட் வந்து AH. ஓகே, ஸோ AH ஏ வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபைனைட் குரூப் ஜிலேருந்து எடுத்துக்கிறோம். இந்த ஏ வந்து இந்த ஜிலேருந்து எடுத்துக்கிறோம். இந்த ஹெச் வந்து இப்போ நம்ம எடுத்த சப் குரூப். அப்போ ஏவை ஹெச்சோட மல்டிப்ளை பண்ணால் AH1 AH2 கோஸ் ஆன் AHM. ஸோ இதுலேயும் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா m எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த m எலிமெண்ட்ஸும் டிஸ்டிங்க்டாக தான் இருக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு ரெண்டு எலிமெண்ட் சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் AH1 AH2 ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா இந்த ஏ கேன்சல் ஆகிடும், H1 H2 ஈக்குவல் ஆகிடும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கேன், H1 H2 ஈக்குவல் கிடையாது, இது எல்லாமே டிஸ்டிங்க்ட்னு சொல்லி எடுத்திருக்கோம். அப்போது இது பாசிபிள் இல்லை, விச் இஸ் நாட் ட்ரூ. அப்போது ஏஹெச்லேயும் எலிமெண்ட்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக தான் இருக்கணும். எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கணும்னா m எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஹெச்லேயும் எலிமெண்ட்ஸ் டிஸ்டிங்க்டாக தான் இருக்கும். அதுலேயும் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா m எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு கோசெட் எடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 கோசெட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் 2 கோசெட்ஸ் எடுத்தாலும் 2 கோசெட்ஸும் எப்படி இருக்குன்னா ஒன்று டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல்னா சேமாக இருக்கணும். ஒன்று ரெண்டும் சேமாக இருக்கணும், அது பாசிபிள் இல்லை. இல்லைன்னா டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ நான் டிஸ்ஜாயிண்ட்டாக 2 கோசெட் எடுத்துக்கலாம். ஸோ 2 கோசெட்ஸ் நம்ம எடுத்தோம்னா இட் ஷுட் பி ஐதர் டிஸ்ஜாயிண்ட் இல்லைன்னா ஐடென்டிக்கல். இப்போ 2 கோசெட்ஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா k கோசெட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் us assume the number of cosets k. ஸோ A1H, A2H, A3H, அது மாதிரி AKH k கோசெட்ஸ் எடுத்துக்கிறேன். k my distinct கோசெட்ஸ். ஸோ ஹெச்சில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, m எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ ஏஹெச்சில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, அங்கேயும் m எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ A1Hல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் m இருக்குது. A2Hல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, m எலிமெண்ட்ஸ் இருக்குது. A3Hலையும் m எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்படியே போகணுன்னா AKHலையும் m எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ மொத்தம் குரூப்பில் இதான் குரூப் ஜின்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நான் குட்டி குட்டியாக சப் குரூப் எடுக்கிறேன். A1H, அப்புறம் ஏன்னா எல்லாமே டிஸ்ஜாயின் தானே, A2H, A3H, A4H அப்படின்னு எல்லா எலிமெண்ட்ஸும் நான் வந்து சின்ன சின்னதாக எதுவுமே என்னவா இருக்கக்கூடாது, டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும், சேமாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லா எலிமெண்ட்ஸ் எடுத்தோன்னா இப்போ எல்லாத்தையும் நான் யூனியன் பண்ணேன்னா எனக்கு டோட்டலாக G வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா G is equal to A1H யூனியன் A2H யூனியன் A3H AK வரைக்கும் யூனியன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு ஆர்டர் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ டேக் த ஆர்டர்
அப்போ ஆர்டர் எடுத்தோம்னா இந்த யூனியன் என்ன ஆகிடும்னா அடிஷனாக மாறிடும். ஸோ ஆர்டர் ஆஃப் A to H இது K வரைக்கும் எழுதணும். ஆர்டர் ஆஃப் A1Hல M எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஆர்டர் ஆஃப் Hலையும் M எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ A1Hக்கு பதிலாக Hன்னு எழுதலாம். அப்போ A to Hக்கு பதிலாகவும் H எழுதலாம். ஸோ ஆர்டர் சேம் தானே. ஸோ A1H எழுதினாலும் H எழுதினாலும் போத் ஆர் சேம் தான். ஆர்டர் ஆஃப் H என்னது? ஆர்டர் ஆஃப் H வந்து M. ஆர்டர் ஆஃப் G என்னது? N. ஸோ M ப்ளஸ் M இது K டைம்ஸ் எழுதணும் M. ஸோ M ப்ளஸ் M வந்து 2M. M ப்ளஸ் M ப்ளஸ் M 3 தடவை ஆட் பண்ணோன்னா 3M வரும். அதேமாதிரி M ப்ளஸ் M ப்ளஸ் N K டைம்ஸ் ஆட் பண்ணால் KM வரும். அப்போ N ஈக்குவல் டு KM. இந்த M எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா N பை M ஈக்குவல் டு KM. ஸோ N இஸ் ஈக்குவல் டு KM ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ N டிவைடட் பை M இஸ் ஈக்குவல் டு K. So order of G by order of H is equal to K. So order of H divides order of G. Hence proved. Thank you all. Have a great day, students.